ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். தாமரை மலரும், தென்காசி வளரும். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு புதிய தமிழகம் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில இணை செயலாளர் திரு சங்கர் குரு இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் நல்லா சூடாக போயிட்டு இருக்கு பார்க்குறோம். புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஆர்எஸ்எஸ் பின்னால் இருப்பேன் அப்படின்னு தைரியமாக சொன்னேன் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதும் பாஜக எதிர்க்கிறதும் ஒன்று தானா? ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் பேக்கிங், பாஜக எதிர்ப்பு அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் அனைவரும் ஒன்றுன்னு சொல்லும். நான் பாஜக ஓபிசி அணி, பட்டியல் அணி, சிறுபான்மை அணி, இப்படி அணிகளை வைக்கும். அதனால் அதை இதையும் நாம் ஒன்றா பார்த்துக்க வேண்டியதில்லை. நாம் ஆர்எஸ்எஸ் பக்கம் இருக்குன்னு சொன்னதற்கான பல விளக்கங்களை பல முறை சொல்லிட்டோம். அரசியல் ரீதியாக பாஜக ஏன் அதிமுகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியில் போனாங்கிற விளக்கம் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியது. திரு இபிஎஸ் அவர்கள் தான் கூட்டணி விட்டு வெளியே போனார். பாஜக தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை. இப்போ வரைக்கும் அவங்க கடைசி கொடுத்த பேட்டி வரைக்கும் திரு அமித்ஷா அவர்கள் அனைவருக்கும் கதவு திறந்திருக்குன்னு தான் சொன்னார். திரு இபிஎஸ் அவர்கள் தான் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை முடித்து விட்டு வெளியே பாஜக கூட்டணியை நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். ஸோ மலையேறவங்க மணல் மூட்டையை சுமக்க வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. மண்ணு மூட்டைன்றது பாஜகவோ இருக்கலாம், மேபி. அதான் கடந்த 2019 தேர்தலில் நாங்கள் தோல்வியுற்றதுக்கு காரணமே அதுதான் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் களத்தில் யதார்த்தமாக இருக்குது. பாஜகனால பாஜக உங்களுக்கு ஒரு டெட் வெயிட் அப்படின்னா என்ன காரணம்? அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ என்று பார்த்து போராட்ட களத்தை அமைத்து கொண்டவர்கள் அல்ல. பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் புறம் நிற்க வேண்டியது அறம். அதன் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தென் தமிழகத்தை பற்றியும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்திலும் நிற்கிறார், களமாடுறார். பொடா சட்டம் வந்த பொழுது இஸ்லாமியர்கள் புதிய தமிழகத்தின் போராட்டத்தில் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார். 100 பொதுக்கூட்டங்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக அறிவித்து 56வது பொதுக்கூட்டத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அந்த சட்டத்தை அடித்து நொறுக்கியது புதிய தமிழகத்தின் போராட்டம், எங்கள் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய போராட்டம். கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு இதுபோன்று, அதாவது நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலை, இதுபோன்று யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் போராடி அவர்களுக்கு வாதாடி தீர்வு வாங்கி கொடுத்த ஒரு தலைவருக்கு எதிரான மனநிலை அவர்களுக்கு எங்கிருந்து பிறக்குதுன்னா இதனால் தான் பிறக்குது, இங்கிருந்து தான் பிறக்குது. அப்போ நம்மளுடைய போராட்டங்கள் கூட விமர்சனத்திற்கு உட்படுவதற்கான காரணம் என்னன்னு ஆராயும் பொழுது இந்த விதமான காழ்ப்புணர்வு தான் காரணமாக இருக்குது. அதை போன்று இருக்கலாம் நினைக்கிறேன். யாருக்கு யார் மேலே காழ்ப்புணர்வு? பாஜகனாலே ஒரு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல. அதனால தானே கடந்த ஆண்டுகள் இப்போ வரைக்கும் அவர்களால் ஒரு வாக்கு வங்கி தங்களால் உயர்த்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ பாஜக கூட இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கலன்றதுக்காக கூட்டணி கிடைக்கலன்றதுக்கு இல்லை. நாங்கள் உதாரணத்துக்கு சிஏஏக்கு நாங்கள் ஆதரவாக கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு விளக்க கூட்டங்களை நடத்துங்க, மக்களுக்கு இதை புரிய வைங்க அப்படின்னு எங்கள் தலைவர் பல முறை கோரிக்கை வச்சார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்ய தயங்குறாங்க. ஆனால் தேர்தல் வந்த உடனேயே அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றதுங்கிறது எப்படி இருக்கும்? தேர்தலுக்கு வந்த உடனே எல்லாம் இல்லை, அது முன்னாடி ஏற்றிய சட்டம். 2019 ஒரு ஸ்லாப் வச்சாங்க, 2014 ஒரு ஸ்லாப் வச்சாங்க. ஃபார் வாட்? இப்போ நம்ம அதுல சிஏஏல நம்ம குறை கண்டுபிடிக்கணும்னா நான் அந்த கண்டுபிடிக்கணும்னா
ஏன் இப்போ அமல்படுத்துறேன்னா ஏன் இப்போன்ற கேள்வி எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நான் சொல்றேன் இப்போ விமர்சிக்கிறாங்க. நான் பதில் சொல்றேன். ஆனா உங்களோட நாங்கள் விமர்சிக்காதவர்கள் அல்ல, நான் எல்லாத்திற்கும் விளக்கம் சொல்றேன். இல்ல என்னன்னா ஏன் இப்போ நான் எல்லாத்திற்கும் விளக்கம் சொல்றேன். நான் எல்லாவற்றிற்கும் எங்கள் தரப்பு ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு பொறுப்பானது, நான் அதற்கு விளக்கம் சொல்கிறேன். 2014ங்கிற ஒரு ஸ்லாப் வச்சிருந்த சட்டத்தை 4 ஆண்டு கழித்து நீங்கள் ஏன் அமுல்படுத்தணும் அப்படின்ற கேட்குற கேள்வி. ஏன்னா அடுத்த டேர்முக்குள்ள பண்ணி ஆகணும். சரி, அதுக்கு அந்த ஸ்லாப் அடிபட்டு போயிடுதுல. அப்போ நீங்கள் 2014 ஒரு ஸ்லாப் வச்சிங்கல்ல, வைக்கும் பொழுதே இந்த திட்டம் வரும் பொழுது இதற்கு இவ்வளவு பெரிய திட்டம் நிறைவேற்றிருக்க வேண்டியது இல்லைன்னு தான் தலைவர் சொன்னார். இது வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டமாக இருந்தால் இதற்கு மக்கள்கிட்ட நீங்கள் வந்து சரி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி நிலைப்பாடு என்னன்னா 2019 நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் எனும் CAA அந்த ஆண்டே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். அதை மக்களுக்கு 100 விழுக்காடு இப்போ இல்லைன்னா அப்போ தான் சொல்றேன். 100 விழுக்காடு மக்களுக்கான புரிதலை ஏற்படுத்தி நிறைவேற்றி இருக்க வேண்டும். அது அரசின் கடமை. நீங்கள் அந்த கடமையிலிருந்து ஏன் தவறினீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. ஓகே, CAA நல்லதா கேட்டதா புதிய தமிழகமோட ஸ்டாண்ட் அது குறித்து விவாதிச்சாச்சு, நிறைய விவாதிச்சாச்சு. ஸோ உங்களோட பழைய ஸ்டாண்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போதான் அதே ஸ்டாண்டு தான். இங்க பாருங்க, நாங்கள் எதிலும் என்று சொன்னோமோ அன்றிலிருந்து அப்படியே தான் இருக்கிறோம். அது குறித்து நிறைய விவாதிச்சாச்சு. நாங்கள் சார்ஜ் பண்றது புதிய தமிழகம் ஆதரவு அன்றும் இன்றும் என்றும் நாங்கள் தலைப்பு போட்டலாம். எஸ், நீங்கள் CAA குறித்த விளக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் 4 ஆண்டுகள் கழித்து திடீரென்று தேர்தல் நேரத்தில் கொண்டு வருவதற்கான காரணம் இதை போன்றுதான் நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை இருக்குன்னு நாங்கள் சார்ஜ் பண்றோம். இதுல வந்து CAA விஷயத்துல நீங்க கேட்டீங்க, CAA விஷயத்துல நீங்க வந்து உங்க ஸ்டாண்டு மாறலன்றீங்க. அன்றும் இன்றும் என்றும் ஒரே ஸ்டாண்டு தான், தலைப்பு செய்தி போட்டுக்கோங்க அப்படின்றீங்க. அதிமுக என்ன ஸ்டாண்ட்? அதிமுக என்ன ஸ்டாண்ட்? தெரியாம ஓட்டு போட்டோம், அலையன்ஸ் கம்பல்ஷன்ஸ்ல போட்டுட்டோம். இது குறித்து விளக்கத்தை சொல்லாமல் அதில் பிழை இருந்தால் அது யாரா இருந்தாலும் எதிர்க்கணும்ல. பிழை இருந்தால் யாரா இருந்தாலும் எதிர்க்கணும். சரி என்றால் யாரா இருந்தாலும் ஆதரிக்கணும். என்ன பிழை? நான் அது சொல்ல வேண்டியது யாரோட கடமை? குற்றம் சாட்டுறவர்கள். யாருடைய கடமை? குற்றம் சாட்டுபவர்கள். சட்டத்தை கொண்டு வருவரோட கடமை. போராட்டம் நடக்குது, அதை எதிர்த்து பத்தி 1008 புகார் வந்துச்சுன்னா 1008 புகார்களுக்கு பதில் அளிக்கலாம். ஆமா, இந்த புகார்களுக்கெல்லாம் பதிலளிச்சு வந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து எத்தனை நாள் வந்து சரி, நீட்ல நீங்க வந்து வேற சேஞ்சே பண்ணலையா? நீட் எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அது அப்படியே இருக்கா? எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, 1 வருஷம் கால நீட்டிப்பு கொடுத்தாங்க. அந்த கால நீட்டிப்பு பிறகு நீட்ல எவ்வளவு மாறுதல், மாநில பாடத்திட்டம் இருந்தது, நிறைய அது இதுன்னு இருந்தது, நிறைய கொண்டு வந்தாங்கல்ல. அதே போல CAA குறித்து நீங்கள் ஏன் முழுமையான விளக்கத்தை சொல்லல? விளக்கத்தை சொல்லலன்றது மட்டும்தான் புதிய தமிழகத்தோட பிரச்சனையா? சொல்லாம இப்ப திடீர்னு கொண்டு வந்ததுதான் நாங்கள் அதை இருக்க வேண்டியது. சொல்லாமல், விளக்கம் ஏற்படுத்தாமல், மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தாமல் திடீரென அமல்படுத்தியது தவறு. மித்தபடி CAA என்பது ஏற்கக்கூடிய சட்டம். இது உங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமா? என்னங்க உங்களுக்கு, நீங்க எப்படி ரிவர்ஸ் அடிக்கிறீங்க பாருங்க. இல்ல, நீங்க அந்த பாயிண்ட சொல்ல மாட்டீங்க. CAA குறித்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்லாமலேயே அதை கிடப்பில் போட்டு விட்டு திடீரென்று தேர்தல் காலத்தில் அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்பது புதிய தமிழகத்தின் கேள்வி. பாலிடிக்ஸாவே இருந்துட்டுட்டோம். நான் என்ன சொல்றேன், அது அரசியல் தான். எப்படி கடந்து போக முடியும்? அரசியல் தான் என்று எப்படி கடந்து போக முடியும்? கேள்வி கேட்கணும். நான் கேட்க கூடாதுன்னு சொல்ல. நாங்கள் ஒரு திட்டம் வந்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் பதட்டம் இருக்குது, அந்த பதட்டம் குறித்த தெளிவை ஏற்படுத்துங்கள், புரிதலை ஏற்படுத்துங்கள் சொல்வது நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுவோம். நீங்கள் தேர்தல் காலத்தில் அதை திடீர்னு நிறைவேற்றி இது அரசியல் தான் அப்படிங்களா? கேஷுவலா? அது அவங்க கிட்ட கேட்கணும். நல்ல பாயிண்ட், கண்டிப்பா கேட்கலாம். இதுல கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட எப்படி வந்து ஏன் இந்த நேரத்தில் பண்ணீங்க, முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல, இல்ல ஏன் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்துங்க கேட்கிறோமோ, அதே போல உங்ககிட்ட கேட்கறது CAAக்கு ஆதரவா இல்லையா? CAAக்கு ஆதரவு தெரிவித்து தாங்க நாங்க வந்து கூட்டமே நடத்தணும். நாங்கள் மறுக்க முடியுமா? இப்பவும் ஆதரவு, நாங்கள் ஆதரவு தான். ஓகே, தலைப்புச் செய்தி அது குறித்த குழப்பங்கள் இஸ்லாமிய மக்களிடம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து அதை அமல்படுத்தி இருக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. எப்போதும் ஏதோ ஒரு பதட்டத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு இவர்கள் குற்றம் சுமத்துவதை, ஆமா நாங்கள் அப்படிதான் பதட்டத்தில் வச்சுக்குவோம், அரசியலுக்காக நாங்கள் அப்படிதான் செய்வோங்கிறதை போல செய்யக்கூடாது. அது எங்களுடைய நிலைப்பாடு. புரியுதுங்களா? அதற்கப்புறம் நீங்கள் ஒன்று சார்ஜ் பண்ணீங்க, அதென்ன தேர்தல் வந்த உடனே நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு, இப்பதான் தெரியுதா பாஜக? ஏன்னா போன வருஷம் டிசம்பர் வரைக்கும் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் ஒன்றாக நடந்தனர். எண்மக்கள் யாத்திரையில வந்து பாஜகவை வளர்க்கும் யாத்திரைன்னு சொன்னாங்களா, ஊழலுக்கு எதிரான யாத்திரைன்னு சொன்னாங்களா? அதிமுகவும் தான் இருந்தது, கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தான் பங்கேற்றது. ஏன் ஊழல் மலிந்து போச்சு, ஊழலுக்கு எதிரான ஒரு நடைபயணத்தை மேற்கொள்றோம்னு சொன்னாங்க. ஊழலுக்கு எதிராக கட்சிகள்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல, அதுதான் நானும் சொல்றேன். கூட்டணியில் இருந்தவங்க எப்படி கூட்டணி மாட்டீங்க? ஊழலுக்கு எதிரான நடைபயணத்தை தொடங்கும் பொழுது அப்படி தொடங்கிட்டு முடியும் பொழுது இது வந்து வேற மாதிரி நீ முடியும் பொழுது அது யாரா இருந்தாலும் அதை வந்து விமர்சிப்பாங்கல்ல. எப்படி வேற மாதிரி முடிஞ்சது?
நீங்கள் தான் சொல்லணும் களத்தில் எப்படி வேறு மாதிரி ஆச்சுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஆகலைன்றீங்களா நீங்கள்? எப்படின்னு கேட்குறேன். சரி, அப்புறம் ஏன் கூட்டணி இதாச்சு? கூட்டணி இது எது? அப்புறம் ஏன் கூட்டணியில் இந்த விரிசல் ஏற்பட்டுச்சு? அதிமுக பாஜக எஸ், அதிமுக பாஜக கூட்டணி புரிந்தது எண்மண் மக்கள் யாத்திரைனாலயா? எல்லாம் தான் அதை வந்து தான் வளர்ந்தாச்சுன்னு ஒரு முடிவு பாஜக யாத்திரை நடத்தி பாஜக வளர நினைப்பது அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை. இதான் இப்போ இந்த இடத்துல தான் நான் பாயிண்ட் அடிக்கிறேன். பாஜக வளர நினைப்பது என்றால் பாஜக வளர்ச்சிக்கு ஒரு நடைபயணத்தை செய்வதற்கும் சொல்லி தானே பண்ணாங்க. அப்படி சொல்லி இப்படி சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி நீங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்வதற்கு சேர்ந்ததுக்கு பின்னா எல்லாத்தையும் பல்ல பிடிச்சு பார்க்கறதுக்குமா கூட நிற்பாங்க எல்லாரும்? நீங்களும் நானும் வேட்டைக்கு போகிறோம், ஒரு பொருளை வேட்டையாட போகிறோம், பசி அதிகமாயிருச்சு, எதுவும் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன சுட்டு திங்கணும்னு நினச்சா நான் விடுவேனா? இல்ல அது சரியாது. எண்மண் எண் மக்கள் யாத்திரையை அந்த யாத்திரையை வந்து நீங்க அண்ணா ஹசாரே அவர்கள் ஊழலுக்கு எதிராக நடத்திய போராட்டம் போல நீங்க பார்க்கக்கூடாது. அது கட்சி சார்பற்றது. இது கட்சியே நடத்துறது. தாமரை சின்னத்தோட மோடி அரசின் 10 ஆண்டு சாதனைன்னு சொல்லிட்டு மீண்டும் மோடி வேண்டும் மோடின்றது அவங்க கோஷம். அது முடிந்த பொழுது துவங்கிய பொழுது அமித்ஷா அவர்கள் துவங்கி வைத்ததிலிருந்து முடித்து வைக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் வரும் வரை அது ஃபுல்லா இதுதான் இருந்தது. நாம ஒரு வட்டத்துக்குள்ள சுத்த வேண்டாம், இவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிள். இதை அதிகமாக பெரிய விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தேவை, அந்த நேரத்தில் ஒரு நடையாத்திரை, அதை ஆதரிக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை. ஒருவேளை ராகுல் காந்தியும் அதை போல நடத்தி நாங்கள் அழைத்திருந்தால் அந்த பேரணியிலும் நடக்கத்தான் போறோம். பாரத் ஜோடோலயே நீங்க போல அழைப்பு இல்லை, இதுக்கு உங்களுக்கு அழைப்பு எடுத்துட்டாங்க, அதனால இப்போ அவங்க தப்பு. யாரு உங்களுக்கு பாஜக அழைத்துட்டாங்க, அது அவர்கள் தப்புன்னு கிடையாது. டைட்டில் சரி. உங்களை எல்லா கூட்டணி கட்சிகளையும் அன்றே அதிமுகவுடன் பாஜகவுக்கு உரசல்கள் இருந்தது. ஆனாலும் அதிமுக தொடங்கி நீங்கள் ஜி.கே. வாசன் என எல்லா கூட்டணி கட்சிகளையும் பாஜக அழைத்தது. அது அவர்கள் பெருந்தன்மைன்னு சொல்லணுமா, இல்லை எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணுமா? நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோங்க, சரியா? நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். கூட்டணி முறிந்த பொழுது பல்வேறு கட்ட முயற்சிகளை தலைவர் எடுத்தாருன்னு வெளிப்படையாக சொன்னார். கடந்த 2019 கூட்டணியை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றினார். யாரும் 2019 தோல்வியை தழுவியாச்சு. அந்த தோல்விக்கான காரணங்களை ஆராயணும், அது குறித்து மக்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்த பொழுதும் கூட அது காலம் தவறி கை நழுவி போனதற்கான காரணங்களை சம்பந்தப்பட்டவர்கள் 2 பேர்ட்டையுமே நீங்க கேட்கணும். சரிங்களா? சிஏஏ விஷயம், நீட் விஷயம், இந்த ரெண்டுத்திலையுமே ஒரு தவறான தகவல்கள் வெளியே போயிருக்கு. மக்களை சரியா அவங்க வந்து பாஜக வந்து புரிய வைக்கல, அதனாலதான் நான் கூட்டிலிருந்து வெளியில வரோம்னு சொல்லிட்டு அது அப்படி சொல்லலை. சரி, அதற்கு நான் வந்து ஒரு திட்டத்துக்கும் சொல்றேன். ஓகே, அதான் மக்கள் மத்தியில் இது போன்ற திட்டங்களால் தமிழக மக்கள் மத்தியில் பாஜக மீது ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது. அதனால் தேர்தலில் நல்ல பலன் கொடுக்கறது இல்லை, அதனால கூட்டணி அவர்களுடன் இல்லை என முடிவெடுத்திருப்பதாக சொல்றீங்க. இது என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நாங்கள் வெறும் நீட்டை ஆதரித்ததையும் சிஏ ஆதரித்ததையும் ஆதரவு திட்டங்களைத்தான் அதிகமாக மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணதை தவிர நாங்கள் அக்னிபாத்தை எதிர்த்தோம், பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு தாரை வைக்கக்கூடாதுன்னு எதிர்த்தோம், பெட்ரோல் டீசல் கேஸ் விலையில் நீங்கள் மத்திய மாநில அரசுகள் மாறி குற்றம் சுமத்திட்டு தூக்கி மக்களை வந்து பாதிக்கக்கூடாதுன்னு எதிர்த்தோம். காவிரி விஷயத்தில் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு முடிவு எடுத்து மத்திய அரசு தலையிட்டு உடனே இதை முடிச்சு வைங்கன்னு சொன்னோம். நிறைய திட்டங்கள், பெகாசஸ் விஷயத்தை எதிர்த்தோம் செயலி குறித்து. அதே மாதிரி அந்த எல்லை விவகாரத்தில் வந்து அந்நிய நாட்டின் தலையீட்டுகளை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக பேசணும்னு சொல்லி அந்த நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து 2014 ஒரு ஆட்சி ஏற்ற காலிலிருந்து இன்னை வரைக்கும் திட்டங்களாக 2, 3, 4 ஆதரித்து வர 10க்கும் மேற்பட்ட திட்டங்களை விமர்சிச்சிருக்கிறோம். இப்போ கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றதை நாங்கள் கூட்டணி முறிவிற்கு பின்பு தான் அதை ஆதரித்தோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம், ஆனால் அதில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னோம். ஒரு ஜனநாயக சக்தியாக மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் மக்களுக்கு நல்லதா கெட்டதான் தான் பார்க்குமே தவிர இது இந்த கட்சிக்கு நல்லதான் பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தெரியும். கேளுங்க, எங்களுக்கு தெரியும் நீட் வந்து பாஜக தயாரிச்ச திட்டம் கிடையாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம். கோர்ட் ஆர்டர் படி வாட் எவர் மேபிங்க, பாஜக இருக்கும் பொழுது வந்தது, இதன் துவக்கம் காங்கிரஸ் இருக்கும் பொழுது தான். சரியா? நாங்கள் அதை ஆதரிக்கான காரணம் சொன்னோம், அதற்காக நிறைய களமாடினோம். அது குறித்து இன்னும் மக்களுக்கு புரிதல் இல்லை, இன்னும் அது குறித்து மக்கள் வந்து அது சரியா இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அந்த புரிதலை கொண்டு வர பாஜக முயற்சிக்கல, அதான் உங்க குற்றச்சாட்டு. செஞ்சிருக்கணும், செய்யலைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே, அவங்க வந்து மக்களுக்கு ஒழுங்கான புரிதல், நீட் குறித்தும் சிஐஏ பற்றியும் ஒழுங்கான புரிதலை ஏற்படுத்தலை, அதுதான் உங்க குற்றச்சாட்டு. அப்படின்னா அந்த நீட்டு குறித்தும் அது மட்டும் இல்லைங்க எங்க குற்றச்சாட்டு, நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி. இங்க பாருங்க, அது மட்டும் ஏங்க அப்படி பார்த்தா நீட்டுக்கு எதிரான போராடினவர் தான் தென்காசி வேட்பாளர். வாபஸ் வாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் உங்களுக்கு நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு தழுவி இப்போ நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சியின் வேட்பாளர் தலைவர் தான் தென்காசியின் பாஜகவுடைய வேட்பாளர். வாபஸ் வாங்க சொல்லுவீங்களா? எங்ககிட்ட மட்டும் மைக்கு நீளுது. உங்களோட நிலைப்பாடு பத்தி கேட்போம். நாங்கள் நீட்டுக்கு ஆதரவு நாங்கள் மறுக்க முடியுமா? அதுக்கு மக்கள் விரோதமாக திரும்பும் பொழுது ஒருவேளை திரும்பினால் அதை எதிர்க்க பாருங்க. அன்னைக்கு தேதியில முடிவெடுக்க வேண்டியது. மக்கள் கிட்ட கொண்டு போகலன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி மேல குற்றச்சாட்டு சொல்லி வெளியே வந்து அதை மட்டும் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்லல. அதை எதிர்க்கக்கூடிய அதிமுக 100 விழுக்காடு பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் கூட பூரா 100 விழுக்காடு ஒத்து போனா அவங்க ஏன் தனித்தனி சின்னத்துல தனித்தனி கூட்டணியா வைக்கணும்? ஒரே ஆளுகளா ஒரே கட்சியில் நினைச்சுக்க வேண்டியதானே அவங்க? எது ஒன்றும் 100 விழுக்காடு சரியில்லை, எது ஒன்றும் 100 விழுக்காடு தவறில்லைங்க. புரியுதுங்களா? சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும், சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதை பற்றி பேசக்கூடியது, பேச வேண்டியது, விவாதிக்க வேண்டியது, சரி செய்ய வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை. நாங்கள் அதை முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். 2011 அதிமுக அங்கம் வகிச்சு 2 சட்டமன்ற உறுப்பினர் எடுத்தோம். சில தினங்களில் பரமக்குடியில் துப்பாக்கி சூடு வெளிநடப்பு பண்ணணும். வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்க்கல. ஒருவேளை அவர்களோடு ஆதரிச்சிருந்திருந்தால் நாங்கள் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும். புரியுதுங்களா? நாங்கள் சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு. நாங்கள் வெறும் அதை மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறோமா? தேர்தல் நேரத்தில் வந்தால் ஜெயிக்கக்கூடிய அணி உருவாக்கணும்ல, ஜெயிக்கக்கூடியவங்க ஒன்றா சேரணும்ல. திமுக மேலேயோ அல்லது எதிர்க்கட்சிகள் மேலேயோ விமர்சனம் இருக்கும் பொழுது நாங்கள் அதை வாக்குகளாக மாறும் பொழுது அதை எடுக்கணும்ல. வெறுமனே அவர்கள் தவறு 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 என்று சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுல்ல. அந்த இடத்துக்கு போய் மாற்றக்கூடிய இடத்துக்கு மூவ் ஆகணும்ல. ஒரு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி அமைப்பதில் பாஜக தவறிவிட்டது. அதனால் நாங்கள் அதிமுக கூட்டணி. வேற என்ன காரணமா இருக்க முடியும்? வேற என்ன இந்த கூட்டணிகள் உடைஞ்சு போறதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்? கூட்டணியை உடைத்தது யார்? நீங்க கேளுங்க. பாஜக உடைத்தது யார்? சொன்னது முதல் பிரஸ் மீட் நாங்கள் கூட்டத்தை வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னது திரு இபிஎஸ் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர். ஏன் காரணம் சொன்னாங்கல்ல? ஏன் வெளியேறுகிறோம் என்று காரணம் சொன்னாங்கல்ல? எங்களுடைய நிர்வாகிகள் எங்களோட தொண்டர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் கூட்டணி வெளியேறுகிறோம். பாஜக மாநில தலைமை எங்களுடைய தலைவர்கள் பத்தி தொடர்ந்து இபிஎஸ் எனக்கு புதன்கிழமை வெளியேற சொல்லிட்டாங்கங்க, அதனால வியாழக்கிழமை வெளியேறுங்கன்னு சொல்லலை. சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது தொடர்ந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் வந்தார். சரியா? அதில் இருந்து நான் கேட்கறது அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவின் மாநில தலைமை எங்களுடைய மறைந்த மூத்த தலைவர்கள் பற்றி தவறாக பேசி வருகிறது அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களின் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பற்றிய பேட்டியை மறைமுகமாக குறிப்பிட்டு எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதானே நீங்க சொல்ற பாயிண்ட். அவங்களுடைய நிலைப்பாடு சொல்லிட்டாங்கல்ல அவங்க. ஓகே, அதான் ஏத்துக்கிறீங்க. ஓகே, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒய்எம்சிஏ மைதானத்தில் அதிமுகவோட கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பார்க்குறோம் திரு கேபி முனுசாமி அவர்கள் பேசுகிறார். இங்கே திராவிட பூமி, இது திமுக அதிமுக மட்டுமே இருக்க முடியும், இங்கே சில கருங்காலிகள் வருகிறார் அப்படின்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ண. இது யாரை சொல்றாங்கன்றது அப்போ அன்னைக்கே யார் மறுப்பு தெரிவிச்சா அதிமுகன்னு தெரியும், யார் எதிர்ப்பு தெரிவிச்சான்னு தெரியும். பாஜக சைடில் பாஜகவை இன்டைரக்டா மீன் இவங்களா தன்னை கருங்காலிகள்னு போய் ஒத்துக்கிற வேண்டிய அவசியம். தேசிய களம் இல்ல, இது மாநில இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக உறுதியாவதற்கு முன்னதாக இந்த பேச்சு ஒய்எம்சிஏ மைதானத்துல பேசினார். அப்போ எப்படி பேசினாங்க? அது பாஜக பேசினா தப்பு, இவங்க மறைமுகமாக இருந்த விஷயத்தை பட்டும் படாமல் சொன்னார். ஒரு கூட்டணியில மறைஞ்ச எந்த விஷயத்தை நீங்க மறைக்க முடியாது. சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி இது. சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விக்கு நான் அதுக்கு தான் சொல்லிட்டேன் பதில் வாங்க. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே, கூட்டணி விட்டு வெளியே வரீங்களே. நாங்கள் ஸ்டாண்ட் எடுத்தது கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். புதிய தமிழகம் கட்சி ஏன் வெளியே வந்ததுன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்களே, அதிமுக பாஜக தான் கூட்டணி உடைச்சுன்றீங்களே, நீங்க தான் குற்றச்சாட்டு சொன்னீங்க. பாருங்க, நாங்கள் அதை மட்டுமா சொன்னோம்? தலைவர் சொன்னார்ல, பாஜக துரோகம் செய்து விட்டதுன்னு. யாருக்கு என்ன துரோகம் செய்ததுன்னு கேளுங்க. என்ன துரோகம்? எப்படி, ஏன் உங்களுக்கு அந்த துரோகம் செய்ததுன்னு கேளுங்க. எங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர். என்ன துரோகம்? தொடர்ந்து சொல்லப்படுவது தேவேந்திரகுல மக்கள் குறித்து, தேவேந்திரகுல அரசாணை கொடுத்து தானே சொல்கிறாங்க. தொடர்ந்து கடந்த தேர்தலில் கூட அண்ணன் பாண்டே அவர்கள் என்னங்க பேர் ஒரு தானே கொடுத்தாங்க, நாங்கள் அதற்கு முன்பு என்ன பாம்பு பள்ளினா பேர் வச்சுருந்தோம். சொல்லுங்கள்
சொல்லுங்கள் பிரதர், நாங்கள் பாம்பு பள்ளின்னு பேர் வச்சுருந்தோமா? கூப்பிடவே முடியாத பெயர் வச்சுருந்தோமா? 100 ஆண்டு கால கோரிக்கை, 100 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியில் இருக்குதா? அதெல்லாம் இல்லைல்ல. செய்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், கையெழுத்து ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு நன்றி. நாங்கள் சொல்லிட்டோம்ல யார் யாருக்கு என்னென்ன அங்கீகாரம், யார் யாரை எப்படி நடத்துவது எல்லாம் தானே. இப்போ நான் இங்கே வரேன் ஒரு இன்டர்வியூக்கு, என்னை எப்படி நடத்துகிறீங்கன்னு நான் பார்ப்பேன்ல. நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரீங்க, நான் உங்களை எப்படி நடத்துகிறேன்னு பார்ப்பேன்ல. நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அதுதானே மானுட இயல்பு இல்லையா? அதில் எல்லாம் நிறைய பிழைகள், நிறைய குறைகள், நிறைய தவறுகள் இருக்குல்ல. இருந்ததுனால தானே அது தப்பு நடக்குது. 100 ஆண்டு கோரிக்கையை முதற்கட்டமாக பாதி முடித்ததற்கு குற்றச்சாட்டு, முடிக்காமல் தேங்கி வைத்தவர்களுக்கு கூட்டணி ஆதரவு. யார் முடிக்காமல் தெரிவிச்சது? யார் இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தாங்களோ, தமிழகத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்தது யாருன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அதில் என்ன பண்ணாங்க? யாருடைய ரோல், பெயர் அரசாணையில் யாருடைய ரோல் இங்கே பிளே ஆகும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மத்திய அரசுக்கு பல நேரம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. இரு கட்சிகளுமே இருந்திருக்காங்க. அவங்க தான் 4 இரு கட்சிகளை விட்டுருங்க. 90களின் துவக்கத்தில் யார் கூட்டணியில் மேலே அழுத்தம் கொடுக்குற நிலைமையில் இருந்தால் கேளுங்க. இந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப பழைய காலத்தை போய் பேசியது நிறைய விவாதிக்க வேண்டியது. பழைய காலம் போய் தானே அது 90, 80, 70கள் வரைக்கும் ஜனசங்கம் தொடங்கின காலத்திலேருந்து பேச வேண்டியது ஒரு இது எல்லாத்தையும். சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸில் 2017க்கு பின்பு பாஜகவோடு நீங்கள் நெருக்கம் காட்டினீர்கள். இந்த தேர்தல், நாங்கள் இந்த தேர்தலில் வெளியில் வரலங்க, 2021 நாங்கள் தனிச்சு தாங்க போட்டிக்கிட்டோம். அது அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாங்கள் தனிச்சு தான் போட்டிக்கிட்டோம். ஆமாம், அதிமுகவின் மீதும் அதிருப்தியில் தான் வெளியில் போனீங்க நீங்கள். எஸ், அதிமுகவிட்டையும் அந்த இதை கேட்டோம், பாஜகவிட்டையும் கேட்டோம். 2 பேரும் அதற்கான வாக்குறுதியை கொடுக்கலுங்கிற பட்சத்தில் தனிச்சு கிளம்பிட்டோம். சரி, மாநில அரசு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதாக அவர்கள் உறுதி. 2021 அவங்களால முடியலன்னு சொல்றீங்க. 2024 அவங்க மாநில அரசு என்ன செஞ்சதோ செஞ்சாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் இவங்க இடைப்பட்ட காலத்துல ஃபர்ஸ்ட் இவங்கள முடிப்போம். ஃபர்ஸ்ட் இவங்கள முடிப்போம். கன்வீனியன்ஸ் ஜாஸ்தியா இருக்குல. அதிமுக ஆட்சியிலே இல்லையே. வருவாங்கல்ல. 2021 அவங்க முடிஞ்சது, அவங்க ஆட்சி வருவாங்கல்ல. அவங்களால முடியல, ஆட்சிக்கு வரவே மாட்டாங்களா? இப்போ செஞ்சாங்க, நீங்க தான் சொன்னீங்க. எங்க செஞ்சாங்க? இப்பதான் அதிமுக மாநில அரசுக்கு உட்பட்ட 2020க்கு முன்பு இந்த மனு எந்த டேபிள்ல இருந்து அங்க போயிருக்கணும்? மாநில அரசின் டேபிள்ல இருந்தானே போயிருக்கணும். அது தெரியும். 4 இங்க பாருங்க, மாநில அரசு எதுவுமே செய்யல. 4 இங்க பாருங்க, 4 ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் தலைமையில குழு அமைச்சது தொடங்கி ஃபைல் கொண்டு போய் தான் ஒப்புதல் ஆச்சு. இது எல்லாம் மாநில அரசுடைய ரோல் தானே. ஈவன் எடப்பாடி அவர்களுக்கு சொந்த சமூகத்திலிருந்து எதிர்ப்பு கிளப்புவதை போல திமுக அவ்வளவு பிளே பண்ணுச்சு, வேளாளர்ங்கிற டைட்டிலுக்கு அவ்வளவு பிளே பண்ணுச்சு. இதையெல்லாம் கடந்து செய்து கொடுக்கப்பட்ட கோரிக்கை அது. சரிங்களா? நேரம் வந்து இந்த சமூகத்தை தான் கண்டுபிடிச்சதை போல 10.5 விழுக்காடு யாருக்கிட்ட கொடுத்துச்சு அதிமுக? யாருக்கிட்ட கொடுத்தாங்க அதிமுக? வன்னியர் சமூகம். வன்னியர் சமூகத்துக்கு யாரை கூப்பிட்டு கொடுத்தாங்க? திரு ராமதாஸ் அவர்கள். ஏன் கொடுத்தாங்க? அவர்களோட கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அது ஒட்டுமொத்த சமூக வன்னியர் சமூகத்துடைய கோரிக்கை தானே. ஏன் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. உங்க கூட்டணி கட்சி தான் கேட்கணும். போராடியது அவர்கள். நீங்கள் சுதந்திர தினம் கூடிய போராடியது அவர்கள். அவர்கள்ட்ட போராடி நீண்ட நாள் கோரிக்கை போராட்டாங்க. சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு யார் போட்டோ வச்சு நம்ம எல்லாம் கொடியேற்றுறோம்? சுதந்திர போராட்ட வீரர்கள். ஏன் நம்ம வந்து மவுண்ட் பேட்டன் பிரபுவையோ ஜென்ரல் ஓட்டையரையோ வச்சு கொடியேற்றுறது இல்லை? அவங்களாம் தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன் அவங்கள செய்கிறது இல்லை? சொல்லுங்க. போராடியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது தானே அந்த சுதந்திரத்திற்கு அழகு. அதைத்தானே செய்திருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க? நேரடியாக ஒரு சமூகத்திற்கு தனித்த அரசியலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்வது என்ன மாதிரியான மனநிலை? ஸோ புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியலை முடக்க பாஜக முயற்சித்தது. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனித்த அரசியலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு பட்டியலணி பொறுப்பாளர்கள் கொடுத்து அப்பாவி பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று எழுதுவது என்ன மாதிரி மனநிலை? சொல்லுங்க. மணிமூர்த்தீஸ்வரத்தில் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 23 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எங்க அண்ணாமலையினுடைய எதிர்மறையை காமிங்க. பேர் கொடுத்துட்டா போதுமா? செத்தா பரவாயில்லையா? ஒரு ஜனநாயக சக்தியாக ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நடுநிலை நாயகம் கேட்டுக்கணுமா இல்லையா? எதுவுமே கேட்கல. 1 பொறுக்கலாம், 2 பொறுக்கலாம், 3 பொறுக்கலாம். பொறுத்துக்கொண்டே இருந்தால், சகித்துக்கொண்டே இருந்தால், குனிந்து கொண்டே இருந்தால் குத்துக்கு ராணி குத்திக்கிட்டே இருக்குமா? உள்நோக்கமற்று இருக்கணுங்க. உள்நோக்கமற்று இருக்கணும். புரியுதுங்களா? 23 உயிர்கள் பலியான பொழுது கேட்காத வாய்
தேர்தல் நேரத்தில் நான் தான் பேர் கொடுத்தேன்னா என்ன பேர் கொடுத்ததுனால என்ன பலன்? சந்தனம்னு பேர் வச்சு அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்ல. அதையும் சேர்த்து செய்தீர்கள் என்றால் பிறவி கடனாக கூட உங்களை கண்ணை மூடி ஆதரித்திருக்கலாம். அதை செய்ய மனம் இல்லைல்ல. பெயர் அரசாணை வந்த அடுத்த கணமே சமூக நலத்துறையுடைய வந்து இன்னொரு அறிவிப்பு வருதில்ல, நாங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றும் எண்ணம் இல்லைன்னு ஒரு அறிவிப்பு வருதில்ல, எப்படி எடுத்துக்கிறது உங்களை? ஓகே, இப்போ நம்ம தேர்தல் களத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, கடந்த 2021 தேர்தலில் நாங்கள் தனிச்சு நின்றுட்டோம். ஓகே, 21 தேர்தலில் பாஜக எத்தனை சீட் வாங்குச்சு? அதிமுகவோட கூட்டணியில் 4 சீட் ஜெயிச்சது, 21 சீட் வாங்கினாங்கல்ல. நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் சொல்லக்கூடிய அந்த சமூகத்திற்கு ஒரு சீட் கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு மனசு இல்லை. நீங்கள் அந்த சமூகத்தை அப்பழுக்கற்று நேசிக்கிறீங்கன்னா, அந்த சமூகம் இந்த இந்தியாவின் உயர்ந்த பெருமைக்குரிய சமூகம், நாட்டை தெய்வமாக வணங்கக்கூடிய சமூகம், இந்து மதத்தின் ஆணிவேர், இதுவெல்லாம் வாய் மணக்க பேசக்கூடிய நீங்கள் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுப்பதன் பொருள் தானே அது? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்பளுக்கு டிராமா. இந்த சமூகம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது, அதிகாரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது, இதை கைதூக்கி மேலே எழுப்ப வேண்டியது நமது கடமை அப்படின்னு நினைச்சிருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் வந்திருக்கக்கூடாது. உயிரிழப்புகளில் குரல் கொடுக்காத உனது குரல் எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க. மீண்டும் வேண்டும், எதுக்கு வேண்டும்? உங்க பிரதமர் வேட்பாளர் யார்? இது ஃபண்டமெண்டலாகவே இது எவ்வளவு ஃபூலிஸான கொஸ்டின் தெரியுமா? இது நடக்கக்கூடிய தேர்தல் பிரதமருக்கானது என்றால் மோடி மட்டும் 543 போட்டியிட வேண்டியதானே? நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க, டெக்னிக்கலி பெர்ஃபெக்ட்டா சொல்றீங்க, பிராக்டிக்கலா பேசுங்கன்னு நான் கேட்கிறேன். 39 MP வச்சுட்டு போறீங்க, என்ன பண்ண போறீங்க? சரி, நான் கேட்கிறேன், 2014 ஏன் ஆட்சி கலைஞ்சிச்சு? 2004 ஏன் ஆட்சி கலைஞ்சிச்சு? 98 ஏன் ஆட்சி கலந்தது? மெஜாரிட்டியில் ஏன் வெறும் 40 MP வச்சிருக்கக்கூடியவங்க 30 MP வச்சுக்கூடியவங்க என்ன செய்ய முடியுன்ற கேள்வி எனக்கு ஏன் கேட்கவே முடியல? ஸோ இப்போ அந்த நிலைமை தான் இருக்குன்றீங்களா? கேளுங்க, ஜனநாயக சக்தியில் இந்த பாசிச மனநிலை தவறு. முதல்ல உங்களால் என்ன செய்ய முடியும்ன்ற கேள்வி தவறு. ஒரு எம்பியின் அதிகாரம் இந்தியாவை 543ஆக கூறு போட்டு அதில் ஒரு பகுதியின் ரெப்ரசன்டேட்டிவ் அவரால் என்ன செய்ய முடியும்னு கேட்டா தொகுதிக்குட்பட்டது செய்ய முடியும். நான் கேட்கறது பிரதமரை அடையாளம் காட்ட முடியும். எதுக்கு காமிக்கணும்னு கேட்கிறேன். அப்படியான தேர்தலே நடக்கலையா? அப்ப எதிர்கட்சியில வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 300 250 உறுப்பினர்களை தாண்டி மற்றவங்க எல்லாம் முட்டாளா? எதுவுமே செயலற்றவர்களா? எதுவுமே செய்ய முடியாதவர்களா? அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லையா? ஃபண்டமெண்டலாவே இது ராங்கான கொஸ்டினுங்க. நடக்கக்கூடியது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல். அதன் பிறகு முடிவு செய்வோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியாவில் ஒருத்தரை தவிர வேற யாருமே தகுதியற்றவர்கள் பேசுவது என்ன மாதிரி? வேட்பாளரா அது முக்கியமே கிடையாதுங்க. அது முக்கியமே கிடையாது. அது எடுக்கிறது தேர்ந்தெடுக்கிறது தப்பா? பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதும் தப்பா? அது அவர்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் பண்றாங்க, ஒரு ஐக்கானை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது அவருடைய, இங்க இருக்கவங்க எங்களால முடியாதுங்க, நாங்க வந்து சொத்தையா இருந்தாலும் ஓட்டையா இருந்தாலும் உடசலா இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் ஒன்று இருக்குங்க, அவர் பார்த்துக்குவாருங்கன்னு யாருமே நான் செய்வேன்னு சொல்ல முடியல இல்லைங்க. இப்போ எங்கள் தலைவர் நிற்கிறாருங்க. 30 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கோரிக்கை எங்கே இருக்குது. நான் 30 ஆண்டுகாலமாக களத்தில் நிற்கிறேன். செண்பகவல்லி யார் ஆகட்டும், எலுமிச்சம்பழ மாம்பழத்திற்கான இதாகட்டும், இன்றைக்கி கூட ரைட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தூர்வாரப்படாத அல்லது வந்து உடைஞ்சு சரி செய்யப்படாத அணைகளை பார்வையிட்டு இருக்கிறார். நீங்கள் போய் சொல்லி அவர்கிட்ட தெரிய வேண்டியது கிடையாது. அவருக்கு தென்காசி தொகுதியை பொறுத்தளவு லூக் கார்னர், இன்ச் பை இன்ச், வீதி பை வீதி, வீடு கூட தெரியும். 30 ஆண்டுகளாக அதிலே தான் நடந்துட்டு இருக்காரு, பாதம் தெரிந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு கொஸ்டின் பண்ணுறது சரின்னா, மண்ணின் மைந்தர் அந்த ஊர்க்காரங்களுக்கு ஓட்டு போடுங்கிற கேள்வியும் சரியாயிரும்ல? அதுவும் சரியாயிரும்ல? சரியாகுமா ஆகாதா? பல கோணங்கள்ல தேர்தல் முடிவாகுது. நம்ம கேட்கறது இது நாடாளுமன்ற தேர்தல், நாடை யார் ஆள்வதுக்கான தேர்தல். நான் கேட்குறேன், ஆரம்பத்தில் 1950களில் ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பொழுது இதுவரை 117 முறை மாற்றி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனுக்காக அதிகாரம் பகிரப்படட்டும், ஒன் மேன் ஷோ இல்லாமல் வாகட்டும், மாறட்டும், ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தட்டும், நீண்டதொரு விவாதத்திற்கு, நீண்ட ஒரு கலந்தாய்வுக்கு ஆட்படட்டும். என்ன தவறு அதனால? ஒன் மேன் ஷோன்றது கவர்மெண்ட்ஸோட நின்றணுமா, பார்ட்டிலேயே நின்றணுமா? சிங்கிகளுக்கு அப்படியான இது இருந்திருந்ததுன்னா ஒரே ஒரு லீடர் அப்படின்னு இருக்கலாமா? இல்லை, நான் கேட்குறேன், அப்படியான இது இருந்திருந்ததுன்னா பாஜகலே பட்டியலில் உருவாகிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல? இல்லை, ஒரே லீடர் அப்படின்றது தப்புன்றீங்களா? ஒரே லீடர்
பல தலைவர்கள் சேர்ந்து நடத்தணும் கட்சியை அப்படி சொல்றீங்களா? அதான் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் எல்லாம் இருக்குல்ல. அதான் அதே மாதிரி அமைச்சர்கள் நிறைய இருக்காங்கல்ல. பிரதமர்ன்றது டிசிஷன் மேக்கிங் ஷுட் பி ஒன் பர்சன். ஒரு தலைவர் இருக்கிறது தான் கரெக்ட். 2 முடிவு எடுக்கிற முடிவு இருந்தா முடிஞ்சிடும். பிரதமர் எடுக்கிறது முடிவு கிடையாது, அதுக்கு மேலே கவர்னன்ஸ் இருக்குல்ல, குடியரசுத் தலைவருங்கிற ஒரு பதவி இருக்குல்ல. ப்ராக்டிக்கலாக பேசணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ இவங்க பேசுறதெல்லாம் உண்மைங்கிறீங்களா? எல்லோரும் இவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகள் அப்படிங்கிறது உண்மைங்கிறீங்களா? நீங்க கவர்னன்ஸ் தோத்து போய் இவர்கள் தான் முடிவெடுப்பார்கள், ப்ராக்டிக்கலாக தான் நான் பேசுறேன். அப்ப நீங்க ஆளுநர் பதவி, அலங்கார பதவி என்று இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஆமாங்கிறீங்களா? சொல்லுங்க. முடிவு யாரு? நீங்க கொண்டு போய் அதுக்கு தாங்க கவர்னன்ஸ் மிகப்பெரிய பாடி இருக்குது. நாடாளுமன்றங்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய பெரும் குடியரசுத் தலைவர்கள்னு இல்ல, குடியரசுத் தலைவர்னு ஒரு ஆள் தான் இருக்கு. ஒரு அதிகார குவியலை எதிர்க்கக்கூடியவர் யார் கொண்டு போய் கொடுக்குறா? நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு கொடுக்கறது கிடையாது. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் பண்ணுங்கன்னு இருக்குது. அதானே டெமோக்ரஸி. நீங்க பிரதமர் வேட்பாளருங்கன்னு வைக்கிறதே டெமோக்ரஸிக்கு எதிரான ஒண்ணு, கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒண்ணு. 2019 நீங்க கூட்டணி வச்சப்போ அதே வேட்பாளர் தான். இப்பவும் அதுதான், எப்பவும் அதுதாங்க. நாங்கள் இங்க பாருங்க, நீங்க கூட்டணி இருக்கும்போது அதை பத்தி பேச மாட்டீங்க, கூட்டணி இல்லாதப்போ அது தேவை ஏற்படல. இப்பதானே இந்த கேள்வி, இப்பதானே எங்க கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்க, இப்பதானே இந்த கேள்வி கேட்குறீங்க எங்க கிட்ட. நாங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு தலைவர் அவர்கள் கூட கடந்த பேட்டியில் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஏன் மழை வெள்ளத்துக்கு பிரதமர் வரலன்னு கேட்ட பொழுது கூட என்ன திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கூட அண்ணன் பாண்டே அவர்கள் கேள்வி வச்சாங்க. நாங்கள் அப்போ கோரிக்கை வச்சோம், தேசிய பேரிடராக அதை அறிவிங்கன்னு சொன்னோம். நாங்கள் எங்கள் நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறவில்லை. 0% வந்த பொழுது இதை விட முட்டாள்தனமான ஒரு முடிவு இருக்க முடியுமான்னு கேட்டோம். கூட்டணி இருந்த பொழுது தான் கேட்டோம், நட்புறவாக இருந்த பொழுது தான் கேட்டோம். எங்கள் கால் என்பதால் எங்கள் கால்கடியில் இருக்கிற முள்ளெல்லாம் குத்திட்டு போட்டு நிற்க முடியாதுங்க. குத்துனா குத்துச்சுன்னு சொல்லக்கூடிய யதார்த்தவாதிகள் நாங்கள். டிரான்ஸ்பரண்டான பொலிட்டிக்கல் பண்ணக்கூடியவங்க. எப்பொழுதும் எதை எதிர்த்து பேசுவதற்கும் தயங்கியவர்கள் அல்ல. அன்னைக்கு தேசிய பேரிடராக அறிவிக்கங்கன்னு சொல்றதுக்கு என்ன பொருள்? அதான் பொருள், அதானே பொருள். ஏன் செய்யலன்னு கேட்குறோம், நீ கேள்வி கேட்குறோம். ஏங்க வரல, தேர்தல் ஒன்றே 5 முறை வரீங்களே, ஏன் திருநெல்வேலி தூத்துக்குடி வரலன்னு இன்னைக்கு கேட்குறோம். கூட்டணியில் இருந்தாலும் கேட்குறோம், இல்லைனாலும் கேட்குறோம். நான் லாஸ்ட் கொஸ்டின் டு வைண்ட் அப். உங்களுக்கு தென்காசி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல சூரியன், தாமரை 2 இருக்கு. அதெல்லாம் இது பொய்யான கட்டமைப்பு. ஆப்போசிட்டில் எங்களுக்கு ஆப்போசிட்டில் முதலிடத்துக்கு யாரும் கிடையாது. வெற்றி பெறப்போவது இரட்டை இலை தலைவர் அவர்கள். 2ஆம் இடத்திற்கு கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கு. யார் லீடிங் இருக்கா தெரியலங்க. அது கடுமையான போட்டி. 10 பேர் ஓடுற இடத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும், வெல்ல போவது இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மக்கள் 39 சீட்டு. இதுல என்ன உங்களோட? பெரும்பான்மையாகவே திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. சென்ட்ரல் வைஸும் தமிழ்நாட்டுக்கு தனிப்பட்டு இவர்கள் பெரிய திட்டங்களை எதுவும் செய்யலை அப்படிங்கிற அதிருப்தி இருக்குது. இந்த 2 அதிருப்தியையும் சமன் செய்யக்கூடிய இடத்தில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு யார் வீதிக்குள்ள வேணாலும் போய் ஓட்டு கேட்கலாம். எந்த கேள்வியும் எங்கள்கிட்ட இல்லை, போய் ஓட்டு கேட்கலாம். யார் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, அந்த களத்தில் அனுபவம் இருக்குது, செய்தோங்கிற போர்ட்ஃபோலியோ இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ நாங்கள் இலவாக மக்களை எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே நேச்சுரல் ஆரோக்கியமான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் தொடருகிறோம். வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட்டணியை உருவாக்கி கொண்டார்கள், அவ்வளவுதான். இதுதான் யதார்த்தம். அதனால் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு நேச்சுரலான ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய கூட்டணி இருக்கும். நாட் ஓன்லி தென்காசிங்க, தென்காசியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெல்லுவதற்கான வாய்ப்பு களத்தில் இருக்குது. நாங்கள் இன்று அந்த களத்தை பார்ப்பவர்கள் அல்ல, 30 ஆண்டுகளாக அந்த களத்தை பார்க்கக்கூடியவர்கள். இந்த தேர்தல் பணியை நாங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக செஞ்சுட்ருக்கிறோம். எங்களுக்கு நோக்கன் கார்னர் தெரியும். 100 விழுக்காடு இந்த முறை எதுவுமே செய்யாத திமுகவுக்கு எதிராகவும், தமிழ்நாடு முழுவதும் எதுவுமே செய்யாத பாஜகவுக்கு எதிராகவும் மக்கள் மனநிலை இருக்குது. அது இலகுவாக எங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டத்தில் தான் போட்டி நடந்துட்டு இருக்கு. வெற்றி இரட்டை இலைக்கு தலைவர் அவர்களுக்கு. ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் நம்முடைய பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுக. மிக்க நன்றி.